கர்த்தரும் உலக ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பதிவை பார்க்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இனிமே நம்ம சோசியல் மீடியாவை பார்க்கணும் அப்படின்னாலே மனசை கல்லாக்கிட்டு தான் பார்க்கணும். ஏன்னு கேட்டால் அந்த அளவுக்கு கொடூரமான சம்பவங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இந்த ஒரு வீடியோ ரொம்ப வைரலாக போய்கிட்டு இருந்துச்சு இந்த அக்காவை பற்றி. இந்த அக்கா பார்க்க ரொம்ப அழகாக இருக்காங்கல்ல. இவங்க அரேபிய நாட்டை சேர்ந்தவங்க, ஒரு அரேபிய பெண்ணு, அரேபிய இஸ்லாமிய அதிசய பெண்ணு அப்படின்னு இவங்களை கூப்பிடுறாங்க. இவங்க யாரு அப்படின்னா, அதாவது யுனைடெட் அரப்ஸ் எமிரேட்ஸால நியமிக்கப்பட்ட ஒரு ஃபீமேல் RSF கமாண்டராம். RSF அப்படிங்கிறது இந்த அரேபிய நாடுகள்லாம் சேர்ந்து சூடான்ல நியமிச்சிருக்கிற ஒரு இயக்கம். எப்படி ஈரான்காரன் ஹெசபுல்லா, ஹூதி, ஹமாஸ் அப்படிங்கிற இயக்கத்தை ஆரம்பிச்சு யூதர்களை கொன்னானோ, அதே போல இவங்க RSF அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சு சூடான் நாட்டு கவர்மெண்ட்டுக்கு விரோதமா அவங்கள இப்ப அநியாயமா அப்பாவி மக்களை கொண்டுகிட்டு இருக்கிறாங்க. அப்படி என்ன சூடான் நாடு அல்லாவின் ஆட்சி நடக்கிற தேசமாச்சே அப்படின்னு கேட்டா ஆமாங்க. இப்ப சூடான் நாட்டுல அல்லாவின் அடிமைகளுக்கும் இன்னொரு அல்லாவின் அடிமைகளுக்கும் இப்ப சண்டை நடந்துகிட்டு இருக்கு. அதுல கிறிஸ்தவர்கள்லாம் ஒருத்தர் மிஞ்சலையாம், வேற எந்த மதத்துக்காரங்களும் அங்க கிடையாதான். அப்படி இருக்கும் பொழுது அல்லாவின் அடிமைகளுக்கும் இன்னொரு அல்லாவின் அடிமைகளுக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் கொண்டுக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த அக்கா என்ன தன்னுடைய இயக்கத்துல RSF அப்படிங்கிற இயக்கத்தில் இருக்கிற அந்த ஃபைட்டர்களுக்கு, அந்த போர் புரிவர்கள் இருக்காங்கல்ல, அந்த போர் புரிவர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு நற்செய்தியை சொல்லியிருக்கு. அது என்ன நற்செய்தி அப்படின்னா, நீங்கள் கொல்றது வெட்டுறது இதுலேயே இன்ட்ரெஸ்டாக இருக்காதீங்க. நீங்கள் ரேப் பண்ணுங்க. அதுவும் யாரை ரேப் பண்ணுங்கன்னா, சூடானிஸ் உமனை ரேப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு அதிசயமான ஒரு கமாண்டை, ஒரு கட்டளையை இந்த அம்மா கொடுத்துருக்குறாங்க. யாருக்கு? தன்னுடைய இயக்கத்தில் இருக்கிற அந்த போராளிகளுக்கு. அவங்கள பயங்கரவாதிகள்னு சொல்லக்கூடாது. சொன்ன தமிழ்நாட்டிலையும் ஸ்ரீலங்காவிலையும் உள்ளவங்களுக்குலாம் கோவம் வந்துடும். அதனால இவங்கள போராளிகள் தான் சொல்லணும். ஏன் அப்படிங்கிறதே நான் சொல்கிறேன் கேளுங்க. சரி, முதலாவது இந்த வீடியோ கிளிப்பை பார்ப்போம். பார்த்துட்டு அந்த அக்கா என்ன சொல்லுது அப்படிங்கிறத தெளிவாக கொஞ்சம் விளக்கமாக பார்ப்போம். அக்கா சொல்லுக்கா. அதிசயம் தான். இருக்க அவசரப்படாதக்கா. உன்பாட்டுக்கு லொடன்னு ஓலப்பாயில் ஒன்று கிடைச்ச மாதிரி பேசிக்கிட்டே இருக்க அவசரப்படாத. நான் கொஞ்சம் விளக்கமாக சொல்லிக்கிறேன். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கு. உன்பாட்டுக்கு வேற எதாவது செஞ்சிருப்படாத. சரி, இப்போ இந்த அக்கா என்ன சொல்லுது அப்படிங்கிறத முதல்ல இருந்து பார்ப்போம். அக்கா ஆரம்பத்துல இருந்து சொல்லுக்கா. ஆஃப்டர் திஸ் மூமெண்ட், அதான் அதிசயமே. ஆஃப்டர் திஸ் மூமெண்ட் அப்படிங்கிற ஒரு சம்பவத்தை செஞ்சுருக்கிறாங்க. இந்த வார்த்தையை கேட்கும் பொழுதே அதிசயமாக இருக்குது. அப்படி ஆஃப்டர் திஸ் மூமெண்ட் அப்படின்னா இவங்க என்னென்ன செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிறத லேசான ஒரு சின்ன ஒரு வீடியோ கிளிப்பை பார்ப்போம். அதாவது இங்கே ஒரு கூட்ட சூடான் மக்களை நிர்வாணமாக, அதாவது ஆண்களையெல்லாம் பிடிச்சி ஏதோ ஒரு ரூமுக்குள்ளே போட்டு பெட்ரோலை ஊற்றி தீ வச்சு கொளுத்துறாங்க. அதுதான் இந்த வீடியோவில் நடக்குது. எல்லாத்தையும் அல்லாஹ் அக்பர்னு சொல்லுங்கடா சகாதாவை சொல்கிறாங்க. அதுக்கடுத்து தீயை பற்ற வச்சு விட்டாங்க. உடம்பெல்லாம் பயங்கரமாக எரியுது. சரி, வேறு வழி இல்லை, இதை கல்லாக்கிட்டு தான் பார்க்கணும். இதே போல் ஒரு அதிசயமான விஷயத்தான் செஞ்சுருக்கிறாங்க ஒரு இடத்துல. அது என்ன செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஒவ்வொருத்தரையாக அடித்து இறக்குறாங்க. இறக்கி மொத்தமாக தீ வச்சு கொளுத்துறாங்க. இதுதான் நடக்குது. ரவுண்டு கட்டி சுட்டு கொள்வது. இப்போ இப்படி இந்த காரியத்தை எங்கள் சூடான் நாட்டில் ஒரு ஆஃப்டர் திஸ் மூமெண்ட் சொல்கிறாங்கல்ல, இதையெல்லாம் செஞ்சுட்டாங்க. தீ வச்சு கொளுத்திட்டாங்க, சுட்டு கொண்டுட்டாங்க, எரிச்சு கொண்டுட்டாங்க, கழுத்தறுத்து கொண்டுட்டாங்க, மொத்தமாக உயிரோட மண்ணை போட்டு மூடி கொண்டுட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் இதுக்கு அடுத்து என்ன செய்கிறது? இதெல்லாம் செஞ்சிட்டிங்களே, இந்த ஸ்டேட்டில் இதெல்லாம் செஞ்சிட்டிங்க, இனி நிறைய ஸ்டேட் இருக்குது, சூடானில் ஏகப்பட்ட ஸ்டேட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து நம்ம ஒம்டர்மேன் அப்படிங்கிற ஸ்டேட்டுக்கு போக போகிறோம். ஒரு ஸ்டேட்டில் தீ வச்சு கொளுத்தியாச்சு, உயிரோட தீ வச்சு கொளுத்தியாச்சு, அப்புறம் உயிரோட மண்ணை போட்டு கொளுத்தியாச்சு. இப்படி இருக்கும் பொழுது அடுத்த மூமெண்ட் என்ன செய்கிறது அப்படின்னு அல்லாவின் அடிமையாகிய இந்த அக்கா அடுத்த மூமெண்ட்டுக்கு வேற ஒரு இடத்துக்கு போக போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லுக்கா. அதுக்கடுத்து நேராக நைல் நதிக்கு போவாங்களாம். அதுக்கு அங்கே சூடானில் நைல் நதி இருக்குது. அந்த நைல் நதிக்கு போவாங்களாம். அதான் எகிப்து பார்டரு வரைக்கும் அது இருக்குது இந்த சூடான். அதுக்கடுத்து போர்ட்டு சூடானுக்கு போவாங்களாம். அதுதான் இப்போதைக்கு சூடானில் ஒரு முக்கியமான ஒரு இடம். அங்கே தான் எல்லா விதமான வர்த்தகங்களும் அங்கே நடக்குது.
போர்ட் சூடான் ரொம்ப முக்கியமானதான். அதை வந்து சாதாரணமாக நினைக்காதீங்க அப்படிங்குது. போர்ட் சூடான் 2 தடவை அந்த அக்கா சொல்லிருச்சு. போர்ட் சூடானுக்கு கண்டிப்பாக போகிறோம், அங்கே ஒரு அதிசயமான ஒரு சம்பவத்தை நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லுங்கக்கா. அதாவது அவங்கெல்லாம் என்ன செய்யணும், போர்ட் சூடானில் உள்ளவங்கெல்லாம் நம்மளை பார்த்ததும் பயந்து ஓடணுமா, ஓடி போய் எங்கே ஜம்ப் பண்ணணுமா, அந்த கடலில் போய் ஜம்ப் பண்ணணுமா. அடாடாடா, அதுக்கு அந்த நைல் நதிக்கு அப்புறம் இங்கிட்டு ஒரு செங்கடல் இருக்குன்னு நினைக்கிறேன், அதில் போய் ஜம்ப் பண்ணணுமா. இதையெல்லாம் பார்த்துட்டு நைல் நதியெல்லாம் தாண்டி போய் செங்கடலில் விழுந்து அவங்கெல்லாம் சாகிறது மட்டும் இல்லாமல் என்ன செய்யணுமா, அடாடாடா, அதாவது மீன்கள் அவங்கள சாப்பிடணுமா. யார்? அல்லாவின் அடிமைகள் தான். சூடான் நாட்டு அந்த போர்ட் சூடானில் இந்த நைல் நதிக்கு பக்கத்தில் வாழுகிற இந்த உம்தர்மேன் அப்படிங்கிற ஸ்டேட்டில் வாழுகிற எல்லாருமே இவங்களை கண்டது ஓடி போய் நைல் நதியெல்லாம் தாண்டி போய் செங்கடலில் விழுந்து மீனுக்கு இரையாகணுமா, மீனெல்லாம் அவங்கள சாப்பிடணுமா. அப்படி அதிசயமான ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. அதை நம்ம செய்யணும், அப்படி செய்யணும்னு சொல்லிட்டு சொல்லுங்க. அவங்க எல்லாரும் அல்லாஹ் அக்பர் தான் சொல்லுவாங்க. பார்த்தீங்களா, உயிரோட தீ வச்சு கொளுத்திட்டு அல்லாஹ் அக்பர்னு சொல்லுவாங்க. இறைவன் மிக பெரியவன். உயிரோட குழி தோண்டி மனுஷங்களை புதைச்சி கொண்டுபிட்டு அல்லாஹ் அக்பர்னு சொல்லுவாங்க. இறைவன் மிக பெரியவன். இப்போ வந்து கடலில் எல்லாரையும் போய் விழுந்ததுக்கப்புறம் அவங்கெல்லாம் மீன் சாப்பிடுமா, மீனெல்லாம் கடிச்சு திங்கணுமா. அப்படி திங்கும் பொழுது இவங்க இங்கேருந்து இறைவன் மிக பெரியவன் அல்லாஹ் அக்பர் அப்படின்னு சொல்லுவாங்களாம். இன்னொரு கேட்போமே, அவங்க சொல்கிறாங்க. சொல்லுங்க. பார்த்தீங்களா, என்ன அருமையான அற்புதமான சத்தம் திருவாயில வந்திருக்கு. இன்னொருக்கா சொல்லுக்கா. அதிசயம் தான். எல்லாரும் சொல்லுங்க, கேட்குறவங்களாம் சொல்லுங்க, அல்லாஹ் அக்பர். அதிசயம்தான். இப்போ இந்த அக்கா ஒரு விஷயத்த சொல்லுது. என்ன அப்படின்னா, அடுத்து நார்த்தன் ஸ்டேட்டில் ஒரு வித்தியாசமான ஒரு கிஃப்ட் நான் உங்களுக்கு வச்சுருக்கேன். இது சம்திங் எல்ஸ். இது வந்து உங்களுக்கு ஒரு சீக்ரெட்டு. இது வரைக்கும் நாங்கள் உங்களுக்கு இது வரைக்கும் கமெண்ட் பண்ணலையாம். இது வரைக்கும் ரகசியமாக தான் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்களாம். ஆனால் இப்போ கமாண்டாகவே கட்டளையாகவே மாற்றுறாங்களாம். அப்படி என்ன கட்டளையாக கமாண்டாக மாற்றுறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து நேராக ஆம்பளைகளெல்லாம் சுட்டுக்கொள்ள போக வேணாம், அவங்களையெல்லாம் பிடிக்க வேணாம், அவங்களையெல்லாம் துரத்த வேணாம். உங்களை பார்த்ததுமே அவங்க போய் செங்கடலில் விழுந்து செத்துருவாங்க. மீன்கள்லாம் அது அவங்கள பிடிச்சி தின்னுப்பிடும். அதனால நீங்கள் என்ன செய்யுங்க, நேராக எங்கே போங்க அப்படின்னா, நேராக உமனை பார்த்து போங்க. அந்த சூடான் நாட்டில் உமன்கள் இருக்கிறாங்களோ, ஒன்லி போர்ட் சூடானில் நைல் நதியில் உம்தர்மேனில் போய் பெண்களை பார்த்து நேராக போங்க, ஆம்பளைகளை பார்த்து போகாதீங்க. இங்கே ஏற்கனவே எல்லா ஆண்களையும் நீங்கள் சுட்டு கொண்டு உயிரோட தீ வச்சு கொண்டு சந்தோஷப்பட்டீங்களா? அல்லாஹ் அக்பர்னு சொன்னீங்களா? அல்லாவும் சந்தோஷப்பட்டிருப்பாப்புல. கண்மணி நாயகம் சோனபதியிலிருந்து சந்தோஷப்பட்டு சகாபாக்கள்லாம் சோனபதி, ஹனியா, சின்வாரு, அப்புறம் நசருல்லா, இப்ராஹிம் ரைசி, இவங்கெல்லாம் சோனபதியில் தான் இருக்காங்க. இதையெல்லாம் பார்த்து அவங்கெல்லாம் சந்தோஷப்படுவாங்க. அப்போ இதையெல்லாம் நீங்கள் செஞ்சிட்டீங்களா? அதனால உங்களுக்கு ஒரு கிஃப்ட் நாங்கள் தாரோம். இவ்வளோ கஷ்டப்பட்டு போராளிகளாக போராட்டம் பண்ணி யுத்தம் பண்ணி ஆம்பளைகள்லாம் கொன்னதுக்காக இப்போ உங்களுக்கு வந்து ஒரு கிஃப்ட் தாரோம். அதுக்கு அது என்ன, சோனபதியில் 72 கண்ணி நினைக்கிறீங்களா? இல்லைங்க. இது இந்த உலகத்தில் நீங்கள் ஒம்டர்மேன் போங்க, நைல் நதிக்கு போங்க, அங்கெல்லாம் மலைவாழ் மக்கள் ரொம்ப அழகாக இருப்பாங்க. நாட்டுக்கட்டையெல்லாம் அங்கே தான் இருக்குது. அப்புறம் போர்ட்டு சூடான் போர்ட்டில் தான், அங்கே தான் படித்த ரொம்ப அழகான பெண்கள்லாம் அங்கே தான் இருக்கிறாங்க. ஏன்னா போர்ட்டு சூடான் தான் அங்கே பெரிய படிப்பாளிகள், அறிவாளிகள், அழகழகான பெண்கள்லாம் இருக்கிற இடம். அதனால நைல் நதி பக்கத்தில் நாட்டுக்கட்டைகளையும் போர்ட்டு சூடானில் இருக்கிற அந்த அழகிகளையும் பார்த்து நீங்கள் போங்க. போய் என்ன செய்யுங்க அப்படின்னா, அக்கா என்னக்கா செய்யணும்? அவங்களையெல்லாம் படிக்க வைக்கணுமா, இல்லை அவங்கெல்லாம் ஏதாவது தப்பான வழியில் இருந்தால் சரியான வழியில் அவங்கள மாற்றணுமா? அதெல்லாம் கிடையாதுங்க. அதுக்கு அந்த அக்கா சொல்கிறாங்க. என்னக்கா சொல்லுக்கா. அது அல்லாஹ் அக்பர். அந்த கிஃப்ட்டை பார்த்ததும் அப்படி என்ன கிஃப்ட் தர போகிறாங்க அப்படிங்கிறத முன்னக்கூட்டியே அறிஞ்சு அவங்க வந்து அல்லாஹ் அக்பர்னு சத்தம் போடுறாங்க. இறைவன் மிக பெரியவன். எல்லாரும் சொல்லுங்க. நீங்கள் வந்து அங்கே போகணும், அந்த ஸ்டேட்டுக்கு, நார்த்தன் ஸ்டேட்டுக்கு போகணும். அங்கே எதுக்காக போகணும்? பெண்களுக்காக மட்டும் போகணும். எங்கே பெண்களுக்காக மட்டும் எதுக்கு போகணும்? அங்கே என்ன செய்யணும்னா அவங்கள கிளீன் பண்ணணுங்க. அவங்களுடைய லினியேஜை க்ளீன் பண்ணுங்க. அப்படின்னா அதுக்கடுத்து அவங்க வயிற்றுல வளர்கிற சந்ததி அந்த நாட்டில் உள்ள சந்ததியாக இருக்கக்கூடாது, உங்களுடைய சந்ததியாக இருக்கணும். அதனால லினியேஜை க்ளீன் பண்ணுங்க அப்படிங்கிறது அதிசயமான வார்த்தையை சொல்கிறாங்க. ரேப்பு அப்படிங்கிற வார்த்தையை உபயோகிக்கல, க்ளீன் பண்ணுங்க. எதை? அந்த லினியேஜை. இனிமேல் அடுத்த ஒரு சந்ததிகள் மற்றவங்களுக்கு பிறக்கக்கூடாது, உங்களுக்கு தான் பிறக்கணும். அதனால பெண்களை பார்த்து மட்டும்
அது பெண்கள பார்த்து மட்டும் நீங்க அங்க போங்க. உம்டர்மனுக்கு போங்க. நைல் நதி அங்க தான் நாட்டுக்கட்டைகள்லாம் இருக்கு. மலைவாழ் மக்கள்லாம் அங்க தான் இருக்கிறாங்க. போர்ட் சூடான்ல தான் அங்க படிச்ச அழகான பெண்கள்லாம் இருக்கிறாங்க. லினியேஜ கிளீன் பண்ணுங்க. அடாடாடாடாடாடாடா! ஆ சரி. பார்த்தீங்களா? அதுக்கு அல்லாஹ் அக்பர் இறைவன் மிக பெரியவன். ஏன்னு கேட்டா இவங்களுக்கு எல்லாத்தையும் அப்ப அவிங்களும் வந்து அல்லாஹ்வின் அடிமைகள் தானே! அவிங்களும் அல்லாஹ்வே அல்லாவே எங்கள காப்பாத்து அல்லாவேன்னு தானே கத்திக்கிட்டு இருக்காங்க. இதுல அல்லாஹ் சூனா முஸ்லிம் பக்கமா, இல்ல சியா முஸ்லிம் பக்கமான்னு இதுவரைக்கும் கன்ஃப்யூஷன். அதேபோல சூடான் நாட்டுல ஆர்எஸ்எஃப்க்கு பக்கமா, இல்ல எஸ்ஏஎஃப் அந்த கவர்மெண்ட்டுக்கு பக்கமான்னு இதுவரைக்கும் கன்ஃப்யூஷன். அப்ப இவங்கள பொறுத்தவரைக்கும் அல்லாஹ் வந்து அவங்களையெல்லாம் எங்க கையில குடுத்துட்டாங்க. நாங்க அவங்களையெல்லாம் உயிரோட எரிக்கிறோம். உயிரோட புதைக்கிறோம். சுட்டுக் கொல்றோம். வெட்டிக் கொல்றோம். இப்ப வந்து நேரா லினியேஜ நாங்க கிளீன் பண்ண போறோம். அடுத்த சந்ததி எங்களுடைய சந்ததியா இருக்கணும். ஒவ்வொரு பெண்ணுடைய வயிற்றிலயும் எங்களுடைய சந்ததி தான் பொறக்கணும். அப்ப அல்லாஹ் எங்க பக்கம் தான் அப்படின்னு இந்த ஆர்எஸ்எஃப் அந்த இயக்கத்தை சேர்ந்தவங்க சொல்றாங்க. இவங்கெல்லாம் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் அப்படிங்கிற அல்லாவின் ஆட்சி நடக்கிற தேசத்தார்களால் உருவாக்கப்பட்ட இந்த போராளிகள். இந்த போராளிகளுக்கு இப்ப இவங்க வந்து அல்லாஹ் உங்களுக்கு பெண்களை கொடுக்குறான். சுவனபதின்னு நினைக்காதீங்க. இப்ப நேரா போய் அவங்கள கற்பழிங்க அப்படின்னு யாரு அதிசயமா இருக்கு இந்த அக்கா சொல்றாங்க. எனக்கு அதுதான் ஆசையம். ஒரு ஆம்பளை சொன்னான் அப்படின்னா சரி அவன் வெறி பிடிச்சவன் அப்படின்னு சொல்லலாம். ஆனா ஒரு பெண் கமாண்டர் கட்டளை கொடுக்குது தன்னுடைய இயக்கத்துல உள்ளவங்களுக்கு. இத்தனை காலமா ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. இத்தனை மாசமா ஆம்பளைகளையே சுட்டுக் கொள்றதுலயே நீங்க குறியா இருந்தீங்க. இப்போ உங்களுக்கு ரெஸ்ட் வேணாமா? உங்களுக்கு ஒரு டைம் பாஸ் வேணாமா? உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் வேணாமா? அப்ப அந்த ரிலாக்ஸேஷன் எங்க கிடைக்கும் அப்படின்னா போர்ட் சூடான்ல இருக்கு. ரிவர் நைல் பக்கத்துல இருக்கிற அந்த மலைவாழ் மக்கள்கிட்ட இருக்கு. அப்புறம் உம்டர்மேன் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்ல இருக்கு. அங்கதான் உங்க மனசுக்கு பிடிச்ச அழகழகான பெண்கள்லாம் இருக்கிறாங்க. அதனால நீங்க போய் லினியேஜ கிளீன் பண்ணுங்க அப்படின்னு ஒரு பெண்ணு சொல்றாளே. இத என்னன்னு சொல்றது? இவளும் அல்லாவின் அடிமை தான். இவ தன்னை அல்லாவின் எப்போ பார்த்தாலும் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் தான் சொல்லிக்கிட்டு இருப்பா. இவள மாதிரி ஏகப்பட்ட இது அங்க இருக்கிறாங்களாம் கமாண்டர். இதுல ஆம்பளை தான் மனித மிருகங்கள். அவங்க தான் ரத்த வெறி பிடிச்சிருப்பாங்க அப்படிலாம் நினைக்காதீங்க. இந்த பெண்களை பாருங்க. யூத பெண்களை ஹமாஸ் பயங்கரவாதிகள் கடத்திட்டு வந்த பிறகு அந்த பாலஸ்தீன பெண்கள்லாம் அந்த ஹமாஸ்ட இருந்து துப்பாக்கியை வாங்கி வானத்துக்கு மேலே உயர்த்தி ஏ அல்லாஹ் உனக்கு அக்பர் அல்லாஹ் அப்படின்னு பயங்கரமா சந்தோஷம் 3 நாள் திருவிழா கொண்டாடினாங்க. அப்ப நான் நினைச்சேன் இந்த பாலஸ்தீனத்தில் உள்ள இந்த பெண்கள் தான் இப்படிப்பட்ட பிரெயின் வாஷ் பண்ணப்பட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சோம். இல்லைங்க, இந்த புண்ணியவதி சவுதி அரேபியா நாட்டை சேர்ந்தது. இது இப்ப சூடான்ல இருக்கு. அங்க ஒரு இயக்கத்துல கமாண்டரா இருக்கு. ஆனா சாக்கிர் நாயக் என்னடா அப்படின்னா பெண்களை படிக்க கூடாதுன்னு சொல்றான், வேலைக்கு போக கூடாதுன்னு சொல்றான். இஸ்லாமிய பெண்களை படிக்க கூடாதான், வேலைக்கு போக கூடாதான், புள்ள மட்டும் வைக்கணுமா. ஆனா பயங்கரவாதத்துல போய் கமாண்டர்களா கூட இருக்கலாமா. ஆனா மீடியாக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா அங்க வந்து தங்க சுரங்கங்கள் இருக்கு, அதை பிடிக்கிறதுக்காகத்தான் இந்த போராட்டம் நடக்குது அப்படிங்கிறாங்க. இல்லையா, அது இல்லையா. ஒன்று யூதர்களோட சண்டை போடணும், இல்லை அப்படின்னா கிறிஸ்தவர்களோட வெட்டி கொள்ளணும். அப்படி அதுவும் கிடைக்கல, ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு ரத்தம் சிந்தி சாகணும். அதுதான் வேணும், அதுதான் நடக்கணும். சரி, எது எப்படியோ இஸ்லாமியர்களை உங்கள் ஜெபங்களில் நினைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.